கல்யாணம் ஆகி நான் அவர் கூட வாழ்ந்த இந்த 5 வருஷத்துல ஒரு நாள் கூட வீட்டுக்கு அவர் நேரத்துக்கு வந்ததே கிடையாது. நேரம்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் 11 மணி நைட்டு. நான் ஒன்று 7 மணிக்கே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ற பொண்ணு கிடையாது. வீட்டுக்கு வந்ததே கிடையாது. 2 மணி 3 மணி 1:30 மணி இப்படிதான் வருவாரு. வீட்டுக்கு தள்ளாடிக்கிட்டு வருவாரு. சில நேரம் அவரே வந்துருவாரு. பல நேரம் யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு தான் போவாங்க வீட்டில். அப்படிதான் வருவாரு. நான் நல்ல பகல் டைம்ல தெளிவா இருக்கும் போது நான் கூப்பிட்டு கேட்டிருக்கேன், ஏங்க என்னை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, என்னை நிஜமாவே உங்களுக்கு பிடிக்குமா? அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour என் கூட உட்காந்து பேசுங்களேன். உனக்கு என்ன, எனக்கு நீ எதுவும் செய்ய வேண்டாம். எனக்கு பூ வாங்கிட்டு வா, சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வா, வெளியே கூட்டிட்டு போ, இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். என் கூட உட்காந்து யாரோ பேசுங்களேன், ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்களேன். என்னால் எங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் சொல்ல முடியல. எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஆஃபீஸில் போய் இதெல்லாம் பேச முடியாது. குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை, இதெல்லாம் அவங்ககிட்ட பேச முடியாது. எனக்கு ரொம்ப தனியாக இருக்கேங்க. நான் ரொம்ப வருஷமாவே தனியாக இருக்கேன். நீ என் கூட இருக்கதா, ஃபிசிக்கலாக என் கூட இருக்க, ஆனால் மென்டலி என் கூட இல்லைங்க. என்னால் தனியாக சமாளிக்க முடியல. ஏதாவது பண்ணிக்கலாமான்னு தோணுது. என் கூட ஒரு 1/2 hour பேசுங்களேன் ஒரு நாளைக்கு. எனக்கு வேற எதுவுமே வேணாம். நான் வேலைக்கு போறேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன், வேலைக்கு கூட நான் போக சொல்ல. என் கூட கொஞ்ச நேரம் இருங்களேன்னு தெளிவா இருக்கும்போது கேட்பேன். குடிக்காம இருக்கும்போது கேட்பேன். எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு கூடவா இருக்காங்க, அதெல்லாம் சரியாயிடும், நான் ஏதோ புத்தி தெரியாம பண்றேன், அதுக்கப்புறம் சரியாயிடுவேன் அப்படின்னு பேசுவாரு. திரும்ப சாயந்தரம் வரும்போது அதே தான் பண்ணிட்டு வருவார். எனக்கு அப்படி தனியாகவே இருந்து பழகிடுச்சு. அந்த ஒரு வீட்டுக்குள்ளே குழந்தை விளையாடிட்டு இருப்பா, சாப்பாடு ஓட்டினா சாப்பிடுவா, தூங்குவா, ஆஃபீஸ் போவேன், வீட்டுக்கு வருவேன். எனக்குன்னு உட்காந்து பேசுறதுக்கோ சிரிக்கிறதுக்கோ, எனக்கு சிரிக்கிறதுக்கே காரணம் இருக்காது. ஏதாவது வேணுன்றது ஆசைப்பட்டு சாப்பிட்றதுக்கோ எதுவுமே கிடையாது. மாதிரி லைஃப் ஒரு மாதிரி ஜீரோவாக ஆயிடுச்சு எனக்கு. எதுக்கு வாழ்கிறோன்ற மாதிரி ஒரு கேள்வி. இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கே சமாதானப்படுத்தி அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், தள்ளி இருந்தாதான் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வீடு பக்கத்துலேயே, இங்கே இப்போ ஆசிட் அடிச்சார் இல்லையா, அந்த அந்த ஆரஞ்சு கலர் பில்டிங் மாடியிலே நான் கொடுத்தன வந்தேன். பக்கத்துலேயே இருக்குது. குழந்தை ஸ்கூலுக்கு விடுற டைம், எல்கேஜி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி ஓகே, இன்னொரு 3 மாதத்தில் ஸ்கூல் சேர்த்துருவோம், அதனால பக்கத்துலேயே வந்துடலாம், ஸ்கூல் விட்டு வந்தால் கூட கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு வண்டி வேணும்னு கேட்டார். அப்போ வண்டி இல்லை, நடந்து தான் போயிட்டு வந்துட்டு இருந்தார். எனக்கு ஒரு 2 வீலர் வேணும், அப்போதான் வேலைக்கு போவேன், அப்போதான் உன்னை பார்த்துப்பேன். சரி என்னென்னமோ பண்ணிட்டோம். கடைசி வாய்ப்பு, உனக்கு ஒரு வண்டி வாங்கி தரேன்னு வண்டி ஒன்று வாங்கி கொடுத்தேன். புது வண்டி என் பேர்ல, அவர் பேர்ல எடுக்கல, என் பேர்ல வாங்கி கொடுத்துட்டேன். அந்த வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேலை சொல்லுவாருங்க. யாரை கேட்டாலும், ஒரு நாள் கேட்டா நான் ரேபிடோ ஓட்டுறேன்னு, ஒரு நாள் கேட்டா நான் ஜெப்டோ ஓட்டுறேன்னு சொல்லுவார். இன்னொரு நாள் கூப்பிட்டு கேட்டா நான் பிளிங்கிட் ஓட்டுறேன்னு. இன்னொரு நாள் ஏங்க வேலைக்கு போகலன்னு கேட்டால் அதை போர்ட்டர் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன், அது ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா இன்னிலேருந்து போர்ட்டர் ஓட்டுவேன். ஒரு நாளைக்கு ஒரு வேலை சொல்லுவார், ஆனால் வேலைக்கு போக மாட்டேன். உக்காந்துக்கிட்டு எனக்கு காலையில், அவர் வேலை என்னென்னா காலையில் என்னை கூப்பிட்டு போய் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுவார், குழந்தைய கூப்பிட்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுவார். வீட்டுக்கு நான் காலையிலே சமைச்சு வச்சுட்டு போயிடுவேன். வீட்டுக்கு வருவார், ஒரு 4 படம் டவுன்லோட் பண்ணிப்பார் வைஃபைல, சாப்பாடு தட்டில் போட்டு வச்சுக்கிட்டு அந்த படம் 4 படத்தையும் பார்ப்பாருங்க. 4 படமும் எல்லாம் பழைய காலத்து படமாக இருக்கும். எல்லா படத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு தட்டில் போட்டிருக்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு வருவார். ஈவினிங்கு 7:30க்கு என் ஆஃபீஸ்லேருந்து சமத்தா பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவார். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆஷ்ட்ரே ஃபுல்லாக இருக்கும் சிகரெட். அது எப்படி பார்த்தாலும் ஒரு 3 பேக்கெட் சிகரெட் இருக்கும். சிகரெட் 2 பாட்டில் இருக்கும், சரக்கடிச்ச பாட்டில் 2 இருக்கும். வீடு ஃபுல்லாக புகையாக இருக்கும். என்னை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் ரைடு வந்துருச்சு, இப்போ தான் ரைடு ஒன்று புக் ஆகிருக்கு, ரைடு ஓட்ட போகிறேன். இதுக்கெல்லாம் காசு அவருக்கு? அவர் இப்போ ரேபிடோ ஓட்டுறேன்னு வரல, நிஜமாலே ரேபிடோவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு, ஓட்டுவார். ஒரு நாளைக்கு 200 ரூபா, ஒரு 150 ரூபா குவார்ட்ரு, ஒரு 50 ரூபாய்க்கு சைட் டிஷ்க்கு மட்டும், தேவைக்கு மட்டும், அவ்வளோதான். இதுக்கெல்லாம் பைசா வரும். மற்றபடி வண்டி பஞ்சர் ஆகிட்டாலோ இல்லை வண்டிக்கு சர்வீஸ் கொடுக்கணும், ஆயில் மாற்றணும்னா நான் தான் ஸ்பெண்ட் பண்ணணும்.